உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் இன்று நடைபெறவுள்ள அயோத்தி வழக்கு குறித்து டெல்லியில் உள்ள நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் டார்வினிடம் விரிவான தகவல் கேட்கலாம். டார்வின், இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த அயோத்தி வழக்கு பற்றி விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. அதாவது பாபர் மசூதி இருந்த இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கானது தொடர்ச்சியாக அரசியல் சாசன அமர்வில் தற்போதுதான் விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த இட பிரச்சனை, அதாவது 2.77 ஏக்கர் அந்த இடம் தொடர்பாக பிரச்சனையை மத்தியஸ்தர்கள் மூலமாக தீர்க்க முடியுமா என்பது தொடர்பான ஒரு விசாரணையானது அரசியல் சாசன அமர்வில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில், அதாவது நீதிமன்றத்திற்கு வெளியில் அனைவரும் அமர்ந்து பேசி, இரு தரப்பினரும் அமர்ந்து பேசி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அது தொடர்பான நிலைப்பாட்டை இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இந்து அமைப்புகளுக்கு அவர்கள் தெரிவிக்குவதற்காக உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இஸ்லாமிய அமைப்பு இந்த மத்தியஸ்தர், அதாவது இந்த மீடியேஷன் கமிட்டி அமைப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்திருந்தது. ஆனால் இது தொடர்பாக பத்திரிகைகளிலோ ஊடகங்களிலேயோ செய்தி வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும், அப்படி வெளியிட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே போல நிர்மோகி அகடா என்ற ஒரு அமைப்பும் இந்த மத்தியஸ்தரம், அதாவது சமரசம் செய்வதற்கு ஒரு ஒப்புதலை அளித்திருந்தது. ஆனால் பிற ஹிந்து அமைப்புகள், இந்து மகாசபா உள்ளிட்ட பிற ஹிந்து அமைப்புகள் இந்த நடுநிலையாளர்களை நியமித்து சமரசம் செய்வதற்கு, தீர்வு காணுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. குறிப்பாக இது நிச்சயமாக பலன் கொடுக்காது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் உறுதியாக வைத்திருந்தனர். மேலும் இந்த விஷயம், இந்த இடப்பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை கிடையாது. இது மதம் சார்ந்த விஷயம், மக்களின் உணர்வு சார்ந்த விஷயம். எனவே இது தொடர்பாக மத்தியஸ்தர்களை நியமித்து தீர்வு காணுவது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருந்தனர். அப்போது அயோத்தியா விவகாரத்தை குறித்து கடந்த கால நிகழ்வுகளை எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று தெரிவித்த நீதிபதிகள், தற்போது என்ன தேவையோ அதே போன்று எதிர்காலத்தில் என்ன தேவைப்படுமோ அதைத்தான் எங்களால் செய்ய இயலும். மேலும் பிரச்சனையை தீர்க்க அமைக்கப்படும் நடுநிலையாளர்கள் குறித்து அவர்கள் முடிவுகள் குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிடுவதிலிருந்து எங்களால் தடுக்க முடியும், மேலும் அது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இது தொடர்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த இந்து அமைப்புகள் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து, மேலும் நீதிமன்ற விசாரணையிலேயே தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தி வந்திருந்தனர். இதனை அடுத்து நீதிபதிகள் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இந்த மத்தியஸ்தர்களை நியமிப்பது தொடர்பான தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார்கள். மேலும் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. ஆனால் இந்த மத்தியஸ்தர்களை நியமிப்பது தொடர்பாக 89 செக்ஷன் 89 சிபிசி, சிவில் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷனை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இரு தரப்பினரிடமே ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அது போன்ற ஒருமித்த கருத்து இல்லாத வகையில் இன்று நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது நிலவி இருக்கிறது. எனவே தான் இந்த நிலையில் இன்று ஒரு 10:30 மணி அளவில் தலைமை நீதிபதி அடங்கிய 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது இது குறித்து, மத்தியஸ்தர்களை நியமிப்பது குறித்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது. அதே போல ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 1994 அங்கு வழிபடுவதற்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் அது எங்களுடைய உரிமை, வழிபடுவது என்பது, அந்த இடத்தில் வழிபடுவது என்பது எங்களுடைய ரிலீஜியஸ் ரைட்ஸ் என்று கூறி சுப்பிரமணியம் சாமி உள்ளிட்ட மேலும் 2 பேர் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த ரிட் மனு அரசியல் சாசன அமர்வை விசாரிக்க வேண்டுமா, இல்லை 3 பேர் அடங்கிய, அதாவது 3 அல்லது 2 பேர் அடங்கிய நீதிபதிகள் சிறிய அமர்வு விசாரிக்க வேண்டுமா என்பது குறித்தும் இன்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வானது தீர்ப்பு வாங்க இருக்கிறது. அயோத்தி வழக்கில் மத்தியஸ்தர்கள் குழு அமைப்பது தொடர்பாக விரிவான தகவல் அளித்ததற்காக நன்றி டார்வின்.